திருச்சபையான வைத்து இந்த மாரியம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு சர்க்கரை விருது சாதம் அளித்து ஒரு நாடகத்தை சருநாட்டி வைத்துள்ளார். எப்படிங்க சாப்பாடு பல ஏற்பாடு இல்லையா? சாப்பாடு ஒரு நைட் இருந்து கூத்தாடலாங்க. அப்ப இன்னைக்கு ஆடிப்படலாங்க. ஆடிடலாங்க. சொல்ல மாட்டேன் ஆடிடலாம். நீ சும்மா ஆடிப்படலாம் இல்லைங்க. கேளுங்க சபையர்களே, இன்னைக்கு ஆடுற கூத்து வந்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு கசரம் கூத்தாடுறோம். நாளைக்கு யாரும் ஒரு ரூபா சம்பளம் கொடுக்காதீங்க. கோயில் நடத்த மட்டும் கோமாளி ஏமாரி எழுதி வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட சாப்பாடு பல ஏற்பாடாக செய்து சாப்பாடு ஒரு பிள்ளையான தாய் வீட்டிற்கு எப்படி எவ்வளமாக ஆதரித்து சாப்பிட்ட சாப்பாடுல எந்த குறை இல்லைங்க. ஆனா அந்த சாப்பாடுல எனக்கு ஒரு குறைங்க. என்னடா குறை கண்ட? சத்தியமா குறைங்க. என்னப்பா குறை? சாப்பாடுல குறைங்க. சாப்பாடுல என்னப்பா குறை? ஆமாங்க கவி. என்னடா சாம்பார் நல்லா இருந்தது. ஆமா முருங்கா இருந்தது. பூசணிக்காய் போட்டாங்க. அதுல பல வகையான காயெல்லாம் போட்டிருந்தாங்க. சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஒரு தடவை 2 தடவை நீ வாங்கினியே. ஆமாங்க. ரசமும் நல்லா இருந்தது. நீ என்னப்பா குறையுது? சத்தியமா சாப்பாடுல தாங்க குறை. என்னடா குறை குறைங்கானே? ஆமா டேய் சொல்ற நல்லா இல்ல கூட அப்படி சொல்லக்கூடாது. ஏன்டா இந்த மாதிரி சொல்ற? ஏங்க நானே எப்பவும் ஓபன் டைப்புங்க. எதா இருந்தாலும் அப்பயே சொல்லிடுவேங்க. என்னப்பா குறை கண்டாய்? சாப்பாடுல எனக்கு குறைங்க. அதான் என்ன இந்த வருஷம் சொல்லு, அடுத்த வருஷம் கூத்தாடி போது அந்த குறைய சொல்லி நிறைய பண்றேன். இப்ப சொல்லு அந்த குறைய. அப்படின்னு கேக்குறீங்களா? அட என்ன குறைன்னு கேக்குறீங்களா? ரசம் மட்டும் தாங்க தண்ணியை வச்சு விட்டாங்க. அடிக்கடி பிடிச்சவன ரசப்பண்ண தண்ணி ஆட்டலாம் எப்படா இருக்கும்? நேத்து ஏற்காட்டுல கெட்டியா ஊத்துனா கொல கொலன்னு. அது புளி குழம்பு. அது புளி குழம்பு. அது புளிச்சாடுறா. சரி புளிச்சாறு. ஆமா. இருப்பினும் இப்படிப்பட்ட சபையில் இது நடத்த நாடகமானது ஊர் பொதுமக்களா ஒன்று சேர்ந்து கேள்வாரில்லை பிரிந்து வாழ்வாரில்லை இல்லையா? அருமை தருணமான ஒன்று சேர்ந்து தேர் திருவிழா சிறப்பாக ரேணுகபத்திரி ஆகிய 1000 கண்ணுடைய ஆய்வராத்திரி வடிவமாகிய ரேணுகபத்திரியின் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஒரு இரவு நாடகத்தை சதுர்நாட்டி வைத்துள்ளார் இல்லையா? நாடகம் வைத்து நல்ல விளங்கள் நாடகத்தை காண வந்த ரசிகர் மக்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக மனமான வணக்கம். நடத்தும் நாடகம் என்ன? அறிவா நாடகம். என்னப்பா ஒரு மங்களகரமான நாடகம். என்னப்பா நாம நடத்துற நாடகம் இருட்டடி விரி புடுகா சொல்றாங்க. ஏண்டா இந்த மாதிரி ஏருக்கு மாறா பேசி அடிச்சு போக வேண்டாம்ப்பா. அடிய வேண்டாம். சில கால பூமியிலே வாழ்ந்திருப்போம். ஏங்க நாடகம் அதுதாங்கடா. இந்த பையன் தான் வச்ச அந்த நாடகம். இல்லையா அந்த மாதிரி நாடகம் தெரியல. எனக்கே தெரியாது. அட ஒரு மங்களகரமான நாடகம். என்ன நாடகம் கேக்குறீங்க? மகாபாரதத்துல ஒரு கதையப்பா. மகாபாரதத்துல ஒரு பாகமே விளங்கக்கூடிய அபிமன்யன் சுந்தரி கல்யாணம். அப்படி சொல். அவன் அபிமன்யு சுந்தரி கல்யாணம் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். செய்து வைத்திருந்தாலும் அவன் வருகின்ற இடத்திற்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி வாங்குகின்ற கை போடாதீங்க சாமி. ஏப்பா எனக்கு பித்தோடம்புங்க. ஆமா நமக்கா வாரி வழங்கினாரு அவர். அவன் யாரு? மலையனூரை சேர்ந்த அண்ணன் ராஜா அண்ணா அவர்கள். மலையனூரை சேர்ந்த ராஜா அவர்கள் வருகின்ற வேடத்தில் அனைவருக்கும் ஆளுக்கு 50 ரூபாய் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குகிறார். வாரி வழங்கிய நல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருள் பெற்று நோயுடைய இல்லாமல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்களோடு பல்லாண்டு கால வாழ வேண்டும் வணக்கத்தோடு கேட்டு வணக்கம். நாடகத்தில் எம்மை பார்த்தால் உனக்கு யாருன்னு தெரியாது. கடவுளே யான் யார்? அங்கிருந்து வரப்ப நல்லா தானே வந்தீங்க. பவானி வரப்ப பவானில இருந்து வரப்ப டம்போ நல்லா தான் வந்தீங்க. இந்த ஊர்ல வந்து பெயிண்ட் டப்பாவோட தலை விட்டுட்டீங்களா? ஏப்பா ஏன் சாமி மூஞ்சி பேர் இப்படி மாறி போச்சு? நான் யார்? என் பெயர் என்ன? என்னால் ஆகக்கூடிய காரியம் என்ன? ஒவ்வொன்றாக சொல்லும்படி வந்து ஒழுக்கமாக கேட்டால் விளக்கமாக சொல்லுவேன். ஏறுக்குமாறாக தரைக்குறவாக பேசினால் அடுத்தவரை போல் அடிக்க மாட்டேன். உன்னை நாவால் திட்ட மாட்டேன். ஏதுன்னு சொல்ல மாட்டேன். நான் உத்து பார்த்தா போதுண்டா அந்த திசை அப்படியே சாம்பலாகும். ஜாக்கிரதை. ஆமா அப்படிங்களா? நான் பார்த்து சிரித்தால் அவன் குடும்பத்திற்கு அழிவு காலம் ஆரம்பம். இந்த பக்கம் திரும்பி பாருங்க. சிரிக்கணும். திரும்பி சிரிங்க. சிரிச்சிட்ட உலகமா அவ்வளவுதான். அவனுடைய குடும்பமே கொரோனாசாயிரும். அப்ப நாங்க நல்லா இருக்கணும்னா பரிதாபப்பட்டால் நீ நல்லா இருப்பாய். சரிங்க, ஓகே, ஒண்டர்ஃபுல். தட்ஸ் ஆல் ரைட். அவ்வளவு அது நடந்து கொள்ளக்கூடிய முறையில் தான். சரிதாங்க சாமி. அப்படி என்றால் சரி சரிதாங்க சாமி. சரி இருக்கட்டும். சரி மீண்டும் சந்திப்போம். ஆகட்டும் சாமி.
புரியலைங்களே. இன்னும் புரியலைங்க. 1008 அண்டம் 1008 அண்டம் 204 புவனங்கள் 4 புவனங்கள் சப்த சாகாரம். சத்தா சாவரம். ஏய் சப்த சாகாரம். பூச்சி பூச்சி ஓடுதுங்க பச்சை கலர்ல. சப்த சாகாரம் அப்பா. சப்த சாகாரம் 7 14 உலகம். உலகம். அதிலே நடப்பன நடப்பன, பரப்பன பரப்பனை, நீந்து வகை நீந்து வகை, ஊரும் வகை. பூமு வகை. இங்க நாக்கு நீட்டு நாக்கு நல்லா கொஞ்சம் வந்து நினைக்கிறேன். அதுதானே கேட்டேன். தலைவரே வாய் உள்ள எறும்பு பூந்துருக்கு. டேய் நடப்பன பரப்பன நீந்து வகை ஊரும் வகை. ஊரும் வகை வகை. சரி. நடப்பன என்றால் என்ன? நடப்பனை என்றால் என்ன? காலால் நடக்க ஜீவராசி 21 லட்சம். பரப்பனை என்றால் பரப்பனை என்றால் ஆகாயத்திலே பறந்து செல்லக்கூடிய ஜீவராசி 21 லட்சம். ஊரு வகை என்றால் இப்படி பாம்பு பறன்னு சொல்லக்கூடிய பள்ளி இருக்குல்ல, அந்த மாதிரி ஊரு வகைகள் 21 லட்சம். சரிங்க சரிங்க. அப்புறம் தாவ வகை நீந்து வகை. நீந்து வகை என்றால் தண்ணீருக்குள் நீந்து வகையோ 21 லட்சம். சரிங்க சரிங்க. மொத்தம் எத்தனை? மொத்தம் தெரியலங்க. 84 லட்சம் ஜீவராசிகள். 84 லட்சம். சரிங்க. 84 லட்சம் ஜீவராசிகளையும் கட்டி காத்து வருகிறார்களே மும்மூர்த்திகளோ 3 பேர். யார் யாரு? யார் யார்? யார் யார்? ஆணுக்கு ஒரு பெண், ஆணுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு ஆணாக படைக்கப்பட்டவர் அவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன். படைக்கும் ஜீவராசிகளுக்கு உயிர் கொடுத்து படியிறப்பது ஒன்னாரப்பட்ட சிவபெருமான். சிவபெருமான். அது நல்லவையா சரி. கெட்டவையா என்று அலசி ஆராய்ந்து பார்த்து நல்லவையாக இருந்தால் பூமியிலே சகாலம் ஆளவிடுவார். கெட்டவையாக இருந்தால் கருவறை கொளிப்பார். அவர்தான் திருமாலாய பெருமாள் கண்ணன். இப்படி மும்மூர்த்திகள் 3 பேர். அந்த மூவரில் ஒருவர் யாம் என்று சொன்னேன். சாமி தாங்கள் பெயர் இன்னும் புரியவில்லை. புரியவில்லைங்களே. என்ன இவ்வளவு தூரம் சொல்லியே தெரியல. தெரியலையே சாமி. அண்டம் என்ற ஆகாயத்து ஓரடியாக, இந்த பிண்டம் என்ற பூமியை ஓரடியாக, உலகத்தெல்லாம் 2 அடியில் அளந்து முடித்த ஆதி வைகுந்த வாசகனாகிய எம்பெருமாளாகிய கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? சாமி வேலவா புத்தகாமா. லைட் பண்ணி அடிக்காம கண்ணு போட்டு. ஏடு புண்டனவாடா வெங்கட்ராமனா கோயில்டா. ஓ ஒரு மணிக்கு பிறந்தவன ஏண்டா கூத்தியாருக்கு பிறந்தவனா? அப்படியா சொன்னாரு? ஏப்பா இப்படி பேசுற? ஆட ஏடு குண்டலவாடா வெங்கட்ராமனா கோயில்டா கோயில்டா. சாமி பொக்கவாயா. ஏய் பகவானே, சாமி பகவானே. சாமி ஆட்டுக்கறி வருதா. டேய் அரிகரி வருதா? என்னடா பேசுற? சாமி சாணிக்கு மணல் வாடுறா. அவன் வாரன மயிராச்சே ஜானகி பண்ணாதனா? இவனுடைய நாவால் நல்ல வார்த்தையே வராதா? சாமி சீமண்ண கரகாரா. டேய் இவரு சீமனே இல்ல பையன் சீட்டு சீமனே ரத்து பண்ணி விட்டாங்க. அட 2 சிலிண்டர் இருந்தேன். அட ஸ்ரீமந்த நாராயணா. சாமி கண்ணன் கனிவண்ணன் மணிவண்ணன் மாதவன் யாதவன் கோபாலன் கோகுலன் நந்தன் முகுந்தன் நமக்கோடி நாராயணன் இப்படி அகத்தில் 1008 அவதாரம் யுகத்தில் 108 அவதாரம் தசவதார மூர்த்தி என்று சொல்லுவார்கள். இது பூரா யாரு உங்க சொந்தக்காரங்களா? பார்த்து கோமாளின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி அப்படியே உங்களை போய் சாமி நீங்க கடவுள் உங்களை போய் எப்படி கோமாளின்னு சொல்லுவாங்க? நீ எங்கடா கோமாளி? நான் தானே கோமாளி. நீ எங்கடா கோமாளி வேஷம் போடுற? அப்ப நீ கோமாளி இப்ப நான் மாயவரா? இல்லை நான் போட்டதால நீ பார்த்தாடுறியா? நீ நான் தானே கூத்தாடி. அப்ப நாங்கெல்லாம் பார்த்தாடி. ஆமா கோமாளி நான் தான், நீ இல்ல. சரி. இருப்பினும் சலங்கு புதுக்காய்ங்களா? எவ்வளவு சந்தேகம்? இந்த காலையில் எங்க வைப்பீங்க? பேக்ல வைப்பீங்களா பையில வச்சிருக்கீங்களா? அண்ணா சாமி இருப்பினும் இந்த பூமலையில் கண்ணனாக இருந்தாலும் மும்மூர்த்தியில் 3 ஒருவராகிய எம்பெருமாளாகிய திருமால் என்ற பெருமாள் அடியேன் என்று சொன்னேன். தசவதார மூர்த்தி அகத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம், தசவதார மூர்த்தி என்று என்னை சொல்வார்கள். அப்படிங்களா சாமி? தாங்கள் திருமண படிக்கி தாங்கள் இடத்துல தப்பா தவறா பேசியிருந்தா தாங்கள் தான் முன்னச்சுக்கிட்டு போகணுங்க. வேண்டாம் அப்பா, சிரிக்கவா பரிதாபப்படவா? சரி சத்தம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சிரிச்சா சரி அப்ப போறீங்க இல்லைங்க. தெரியாம நான் தப்பா தவறா உங்ககிட்ட பேசியிருந்தா போறோம்ங்கிற ஒரு மனிதன் சுருக்கமா சொல்லவா? ஒரு மனிதன் ஆயிலை குறைப்பது 5, ஆயிலை அதிகரிப்பது 5. இந்த 5ல உனக்கு எதுன்னு தெரியல. அழிவு காலம் ஆரம்பிச்சாதான் ஒருவன். நீ நல்லவன் தான், கோமாளி அஜித்து நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆனால் நீ நல்லவன். உன் நாவில் இன்று இக்கணம் போய் சனி பகவான் இஜ்ஜா மாறி போய் உட்கார்ந்துக்கிட்டான். உங்கயா உட்கார்ந்துருப்பான். அவன் அட்ரா நெஜமல் மடிக்கிறான். நீ நல்லவன் தான், ஆனா ஏதோ இப்படி பேசுற. ஏன் பேசுற? நல்லவன் ஏன்டா தாறுமாறா பேசுற? அதுதான் தெரியலையே. நல்லா தானே பேசுனேன். இப்பயா தாறுமாறா பேசுற? இப்ப நல்லா தானே பேசுற. எங்க தாறுமாறு பேச? நாக்குல சனி உட்காந்துச்சு உனக்கு. 7:30 ஆரம்பம். இல்ல அது போன வருஷமா முடிஞ்சு போச்சுங்க எனக்கு.
இல்ல இல்ல ஏற்கு மாறா பேச மாட்டேன். அட இப்ப இவனுக்கு தாங்க பிடிச்சிட்டு ஆட்டுது. சரி சரி போகட்டும். என்னப்பா இருக்கிறாய்? ஏங்க அப்படி இருந்தாலும் ஏங்க உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா யாருங்க? அட அதை கேட்கிறாய். உலக கடவுளாயும் கண்ணன் நானாக இருந்தால் என்னையும் பெற்றெடுத்த ஒரு தாய் தந்தை. அது யார்? ஓட்ட பெட்டி. தந்தையோ வசுதேவன். ஆமா. 10 மாதம் 300 நாள் 3000 நாள் அங்கத்திலே சுமந்து பெற்ற என் தாயின் பெயர் யார் சாமி? தேவகி. தேவகி. ரெண்டம்மா. ரெண்டம்மாங்களா? அப்பா பெற்றது அப்பா ஒண்ணு. 2 அம்மா ஒரு அப்பா. உங்க வாழ்க்கையில அப்படி என் வாழ்க்கையில இப்படி? ஏண்டா எனக்கு ஒரு அம்மா 3 அப்பாங்க. அழிஞ்சு போற ஏங்க நல்ல வார்த்தை வாங்கி தர. அட ஆமாங்க. பெற்ற தாய்க்கு இப்படி ஒரு இழுவு சொல்லி ஏண்டா நீ உன்னால வாங்கி தர்ற? அட நான் எப்பவுமே நானும் முதல்ல சொல்லிட்டுல, நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு. அம்மா ஒண்ணுங்க, அப்பா 3. எனக்கு அம்மா 2. எனக்கு அம்மா 1. அம்மா 1 அப்பா 3. மனசனா நீங்க ஏன் சார் அப்படியே இருந்தாலும் வெளியே எவ்வளவு பெரிய சபையில் சொல்றது அம்மாவை பத்தி ஒரு கேவலம்டா. எதுக்குடா கேவலா? மூணப்பாங்கிற அது ஆமாங்க. எப்படா அது எப்படின்னு கேளுங்க. பாருங்க, அம்மா 1 அப்பா 3 அது எப்படி விளக்குன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. எப்படி? என்ன பெத்தப்பா 1, எங்க சித்தப்பா 1, எங்க பெரியப்பா 1, மொத்தம் 3 அப்பா ஒரு அம்மா. சாமி, பெத்தப்பா 1, சித்தப்பா 1, பெரியப்பா 1. அத சொல்ற நீ. எனக்கு 2 அம்மா. தேவகி என்று சொல்லக்கூடிய தாய் மாறாளை தொட்டில் கட்டி மடியால் நடைபழக்கி லாரி லாரி என்று தூரி தூரி என்று லாரி லாரி டெம்போ. நானா சொன்னேன், நீங்க தான் லாரி டெம்போ பஸ் இருக்கீங்க. தாளாட்டு அம்மா பாடு பண்றான். ஆமாங்க, மாரில தொட்டி டீத்தூள் போய் இடத்து இங்க போய் இருக்குமே சாமி. அந்த தாயின் பேர் தேவகி. 2வது தாய் ரோகிணி. ரோகிணி. ஆமா. அப்படின்னா தேவகி ரோகிணிக்கு சரிங்க நான் குழந்தையாக பிறந்தேன். 8ஆம் போராக பிறந்தேன். 8ஆம் போரா? ஆமா. என்ன சாமி 8ன்னு ஆவாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க எப்படி 8ஆம் பேரா பிறந்திருக்கீங்க? 8ஆம் போரா பிறந்தது காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. 8ன்னு ஆவாதுன்னா 8ஆம் போரா பிறந்ததுல என்ன காரணம்? ஒரு வண்டியா இருந்தாலும் 8 நம்பர் தான் இருக்குமா? கேக்குறேன் ராமாயணத்தை. மத்தால் தான் நடிக்கிற. சரி போகட்டும். நம்ம 8ஆம் போர் பிறகு காரணம் என்ன சாமி கேவலாம குறக்க வராயவன்? சரி 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 விடுறா, கோபப்படா விடு. நானா பெரிய பயங்கர கோபக்காரங்க. மாதவா, ஏன் ஆத்திரப்படுகின்றாய்? என்னுடைய கருடாழ்வார் எவ்வளவு கோபப்படக்கூடாது. நான் கெல்ட்டு வாங்கணுமா? கருடாழ்வார் சரிங்க
ஆழ்வார் ஆழ்வார் என்ன பை டேய் சாமி இருக்கிறாருன்னு பாத்துட்டேன் மீன் வாங்கி தருவிடு. சரி நாளைக்கு வாங்கி தரியா சரி மாதவா சரிங்க. இப்படி அவதார புருஷனாகிய நான் 8ஆம் ஓரா பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன? எதனால் பிறக்க எதனாலே? வேண்டும்? நான் காரணம் இந்த பூலோகத்தில் மானிட ஜென்மத்தில் நான் கண்ணன் நான் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னங்க சொன்னாதான் தெரியும். என் தாயோடு தான் பிறந்த தாய்மாமனை சொல்ல. மாதவா என் தாயோடு தான் பிறந்த தாய் மாமன் கம்சன் கம்சனை வதம் செய்வதற்காக வேண்டி பூலோகத்தில் நான் கண்ணனாக பிறந்தேன். அப்படி பிறந்து வளர்ந்து வாலிபமாகி என் மாமனை கொன்று இடுக்கை தீர்த்து என் பாட்டனாராகி உத்தரசேனமனுக்கு நாட்டை பட்டம் திரித்து வைத்துவிட்டு என் அத்தை மக்கள் ஐவரையும் காப்பேன் என்பதற்காக வேண்டி நான் இப்பொழுது துபாரியில் பாண்டவருக்கு சகாயனாக வாழ்ந்து வருகின்றேன்.